الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. أخرجه البخاري في باب كيف كان بدء الوحي. கண்ணியத்துக்கும் பெருமதிக்கும் உரிய அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலாவுடைய பேரருள் தான். அல்லாஹு தஆலா எங்களுக்கு ரமலானுடைய மாதத்தை தந்திருக்கிறான். அவன் எங்களுக்கு இந்த மாதத்தை விசேஷமாக தந்தது நீங்க பார்த்தீங்கன்னா அவன் எங்களோடு உள்ள இரக்கம் தான், அவன் எங்களோடு உள்ள அன்பு தான். எங்களை அவேர்னஸ் பண்றான், அடியானே விளங்கிக்கோ, இது சாதாரணமான ஒரு விஷயம் ஒன்று அல்ல அப்படின்னு. அவ்வளோ இரக்கமுள்ள ரப்பு. ஆனால் நாங்கள் இரக்கத்தை எப்படி தெரியுமா விளங்கிக்கிற அன்பை மக்களோட புழங்கத்திலே மக்கள் எங்களோட அன்பு செலுத்துறதும் மக்களோட நாங்கள் இருக்கிற அன்பும் அதைத்தான் நாங்கள் விளங்கியிருக்கிறோமே தவிர அந்த அன்பினுடைய டீப்னஸ் இதுதானே, அதை நாங்கள் யாருமே விளங்கல. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவனோட காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை கிதாப்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஒரு மனிதர், ஒரு வாலிபர் காட்டுல செத்துட்டாரு. அத அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு வஹி இறக்கிறான். மூசாவே, இந்த காட்டுல இந்த இடத்துல ஒரு ஜனாசா இருக்குது, ஒரு மையத் இருக்குது, நீங்க போயிட்டு அதை அடக்கம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போறதுக்கு தயாராகத்திலே மக்களையும் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஊர்ல உள்ள மக்களுக்கு எலான் பண்ணி அவங்களையும் அப்படியே கூட்டிட்டு போனான். கூட்டிட்டு போயிட்டு அங்க பார்த்தா ஒரு ஜனாசா இருக்குது. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை அடக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு செய்யத்திலே மக்கள் பார்க்கிறாங்க, யார் அது அப்படி. அதை பார்த்தா மக்களுக்கு விளங்கிச்சு. மக்கள் சொல்றாங்க, இவரு எங்களோட ஊர்ல இருந்த வாலிபர் படு மோசமான பொடியும், எல்லா பாவங்களையும் செஞ்சு எங்களோட ஊர்ல ஆளை வச்சு கொள்ளையிலாம நாங்க வெளியில போட்டோம், காட்டுல கொண்டு வந்து போட்டுதான் இவரை வச்சுக்கிறோம். நாங்க எங்களோட இந்த மனிதன் இந்த பொடியாண்டு இருக்கா, நீங்க எங்களை கூப்பிட்டீங்கன்ட்டு எல்லாம் திரும்பி போறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு வஹி வந்து அல்லாஹ் வஹி இறக்குறான். மூசாவை நீங்க சொல்லுங்க, இந்த வாலிபருடைய ஜனாதால யார் யாரெல்லாம் கலந்து கொள்வாங்களோ அவங்க எல்லாருடைய முழு பாவத்தை நான் மன்னிக்கிறதா. இது மக்களுக்கும் பெரிய கன்ஃபியூஸ் ஆகிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கும் பெரிய ஒரு யோசனை, என்னடா இது நடந்தது அப்படின்னு சொல்லி. ஜனாதாவுடைய சப்ஜெக்ட் எல்லாம் முடிது பின்னால அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு விளங்க வைக்கிறான். மூசாவே அலைஹிஸ்ஸலாம், இந்த வாலிபர் ஒரு பாவிதான், பாவத்தில் ஈடுபட்ட ஒரு வாலிபர். ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் இவரை ஒதுக்கி காட்டுக்குள்ள கொண்டு வந்து போட்டதுக்கு பின்னால இவருடைய கையில இருந்த சாப்பாடு தண்ணி எல்லாம் முடிஞ்சு போய்க்கிடுச்சு. அதுக்கு பின்னால இவரு சாப்பிட்றதுக்கும் இல்ல, தண்ணியும் இல்ல, ஒன்றும் இல்லாம
வலது பக்கத்தை பார்த்தாரு ஒன்றும் இல்ல, இடது பக்கத்தை பார்த்தார் ஒன்றும் இல்ல, முன்னுக்கு பார்த்தார் ஒன்றும் இல்ல, பின்னுக்கு பார்த்தார் ஒன்றும் இல்ல. இப்ப வாழ்க்கை முடிஞ்சு, நான் இதுக்கு பிறகு சாகிறதுதான் அப்படின்ற கட்டம் வரத்திலே யா அல்லான்னு சொல்லி சொன்னார், பாவத்தை மன்னிச்சிடு. அந்த நேரத்துல என்னிடத்துல பாவ மன்னிப்பு கேட்ட ஒருவனுடைய பாவத்தை நான் எவ்வாறு மன்னிக்காம இருக்க முடியும் மூசாவே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வகைய இறக்கிறான். அந்த நேரத்துல யா அல்லாஹ் முழு உலக மக்களுடைய பாவங்களை மன்னின்னு கேட்டிருந்தாலும் அதையும் மன்னிச்சிருப்பேன் அப்படின்னா, அந்த உள்ளத்துல இருந்த தீமையான எண்ணம் நான் மட்டும்தான், வேற யாருமே இல்லை. யோசிச்சு பாருங்க எப்படியான ஒரு நிலைமை. இத எப்படி விளங்கப்படுத்துற? ரப்புடைய அன்பை எந்த அடிப்படையில விளங்கப்படுத்துற? நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ற, நாங்க எதிர்பார்க்கிற அது என்ன இது? அதனாலதான் ஹதீஸ்ல வருது, ஒரு மனிதன் பாவம் செய்யறான், அதுக்கு பிறகு யா அல்லாஹ் பார்த்த மன்னீடத்திலே அல்லாஹ் சொல்றான், இன்ன அடியான் அவன் 100க்கு 100 நம்புறான் நான் ஒருவன் இருக்கிறதாக, நலவுக்கு நல்ல வேலைக்கு நல்லதையும் தீங்குக்கு தீங்கையும் தாரதா அவன் நம்புறான், அவன் பாவங்கள் தான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னா உள்ளத்துல அந்த கவலை வாரது. கொஞ்ச நாள் போயிட்டு மறுவா அதே அடியான் பாவம் செய்யறான், திருப்ப யா அல்லாஹ் அப்படின்னு எல்லா இடத்துல பாவ மன்னிப்ப கேட்கத்திலே அல்லாஹ் இந்த அடியான் நான் ஒருவன் இருக்கிறான் என்றதை நம்பி என்னாட்ட அவன் திரும்புறானே, நான் அவன் பாவங்களை மன்னிச்சிருந்தேன். அதே அடியான் கொஞ்ச நாள் போயிட்டு மறுவா பாவத்தை செய்யறான், செஞ்சுட்டு யா அல்லாஹ் அப்படின்றான். இனியமான அன்பார்ந்த சோழர்களே, திருப்பவும் அல்லாஹ் அந்த மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கிறான். ஏன்னால் அவனுக்கு தெரியும் நான் ஒருவன் இருக்கிறேன் அப்படின்னு அவன் நம்புறான், அதனால நான் அவனை பார்த்த மன்னிக்கிறேன். நாங்க யாருமே ஜட்ஜ் பண்ணல, நாங்க யாரும் ஜட்ஜ் பண்ற ஆட்கள் அல்ல. ஹதீஸ்ல வருது, முஸ்லிம் ஷரீஃப்ல ஆரம்பத்துல அந்த வருது ரிவாயத்துல, ஒரு மனிதன் பாவம் செய்யறான், ஒருத்தர் பார்க்கிறாரு, அவர் பாவத்தில் இருக்கிறாரு, இவர் பார்த்து கொண்டு இருந்துட்டு இவர் ஜட்ஜ் பண்றாரு. என்ன ஜட்ஜ்னா, நீ பேரை பாவம் செய்றாய் தானே, அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான். நீ பாவம் செய்றாய் தானே, அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி இவரை ஜட்ஜ் பண்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு எவ்வளவு கோபம் வரும்டா. நாங்க கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இவருடைய அந்த யதார்த்தமான அந்த நிலைமையை நாங்க விளங்கல. அதுதான் நாங்க எங்களுக்கு இருக்கக்கூடிய பலகீனமான நிலைமை. அதுதான் இது அந்த அந்த ரியலான கனெக்ஷன் என்ன அப்படின்றத சரியா புரிஞ்சுக்கொள்ள. பாருங்க, ஒரு மனிதன் நரகத்துக்கு போகக்கூடிய பாவம் இது. ஒரு மனிதன் நரகவாதியாக மாறுறதுக்கு எந்த பாவம் காரணமாக ஆகுது அப்படின்னு கேட்டா நாங்க எந்த பாவத்தை சொல்ல போறோம்? ஆனா உலமாக்கள் எழுதுறாங்க, எப்ப ஒரு மனிதன் ஒரு பாவத்தை பாவம் நினைக்காம இருக்கிறானோ அதுதான் காரணம் நரகத்துக்கு போறதுக்கு. பாவத்தை பாவம்னு நினைக்காம இருக்கிறான், சும்மா போற வார டைம்ல என்ன பாட்டுல செஞ்சுட்டு போற, விரும்பின மாதிரி செஞ்சுட்டு போற, இத கணக்கெடுக்காம இருக்கிறானே அதுதான் காரணம் அவன் நரகத்துக்கு போறதுக்கு. அந்த அளவு தூரத்துக்கு எச்சரிக்கையான நிலைமை. நாங்க அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத், அதுக்கு யாருக்குமே எதுவுமே சொல்லலாது, ஜட்ஜ் பண்ணலாம். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனை பார்த்து பாவம் செய்யறத பார்த்து நீண்டா பாவம் செய்யற அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லத்துல அல்லாஹ் கேட்கிறானா ஹதீஸ்ல வருது, என்னுடைய விடயத்தை என்ன பத்தி ஜட்ஜ் பண்றதுக்கு அவன் யார் அவனுக்கு அதிகாரம் கொடுத்தது? அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டான் அப்படின்னு அவன் சொல்றதுக்கு அவனுக்கு ஜட்ஜ் பண்றதுக்குரிய உரிமை யாரு கொடுத்தது? அவன் அந்த வார்த்தையை பாவிச்சதுனால அவன் வாழ்நாள் பூரா செஞ்ச முழு நன்மையை நான் இல்லாமலாக்கின்றேன் அப்படின்னு. இன்னொரு மனிதனை பார்த்து நாங்க பாவி நீதிப்பற அல்லாஹ் மன்னிப்பில்லைன்னு சொல்றதே அல்லாஹ் தாலா கோபம் வருதுன்றா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அல்லாஹ் தாலா அன்பு,
எவ்வளவு இறக்கம். அதனாலதான் ரமலான்ல விசேஷமாக அல்லாஹ் தந்து இந்த மாதத்துல அடியானே உங்களோட பாவங்களை நீங்க மன்னிக்க வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு பெரிய விளைவு வாழ்க்கையில உண்டாக்கக்கூடியது அப்படின்ற அந்த தெளிவு அல்லாஹ் தாரா. ஏன் ஹதீஸ்ல வருது, இந்த ரமலான் போன ரமலான், நாங்க போன ரமலான்ல இருந்தோம், இந்த ரமலானையும் அடைந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 2 ரமலானுக்கு மத்தியில உள்ள முழு பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறார். ரெண்டாவது கேளுங்க, ரெண்டாவது மன்சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. நோன்பு நோட்டிக்கிறோம் நாங்க. யாரு நோன்பு நோட்டுன்றாரோ, பசியோட தாகத்தோட இருந்து காலையில சஹர்ல யா அல்லாஹ் உனக்காக நோன்பு நோட்டுறேன் அப்படியே இருக்கிறாரு. எப்ப சூரியன் மறைதோ நோன்பு நாங்க திறக்கிறோமோ ஆசையோட ஆர்வத்தோட பேரிச்ச மலர்த்து வாயில வைக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவருடைய முந்தின முழு பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருக்காங்க. மூணாவது கேளுங்க, தராவீஹ் தொழுகை, இரவேல நோன்புக்கின்றே இருக்கக்கூடிய தொழுகை. நிறைய பேர் போட்டு குழப்பிக்கொண்டு கொஞ்சம் பேர் ஏமாந்து போயிட்டு தராவீஹ் தொழுகை காத்து கிடையாது. முழு உலகத்திலேயும் எந்த கிதாப்லயும் ஆதாரம் காட்டுறான். தராவீஹ் வெற்றது. தராவீஹ்னு பின்னால வந்து உலமாக்கள் வச்சதுதான் பெயர். நோன்புக்கின்றே இருக்கக்கூடிய பிரத்யேகமான தொழுகை. ஃபீ ரமலான் வஃபீ கைரி ரமலான் அல்ல, முழு வாழ்நாள்ல உள்ள தொழுகை அல்ல, இது ரமலானுக்கென்றே இருக்கக்கூடிய தனித்துவமான தொழுகை. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து ஹதீஸுடைய கிதாபல் போர் செய்யும் வரையில இமாம்களுடைய தொடர்ல அதுக்கு 100% தெளிவான ஆதாரம் இருக்குது. 20 ரகாத்துக்கள் தொழுவாங்க அல்லது 36 ரகாத்துக்கள் தொழுவாங்க. இதுல எந்த விதமான தெளிவான அந்த மதுக்கு மாற்றமான சப்ஜெக்ட் கிடையாது. 8ன்றது வந்து ரமலான்லயும் தொழுவாங்க, ரமலான் அல்லாத்துலயும் தொழுவாங்க. ஒரே ஒரு ஹதீஸ் ரமலானுடைய காலத்துல மட்டும் 8 ரகாத் தொழுவாங்க. ஒரு ஹதீஸ கொண்டு வர சொல்லுங்க. எங்க இருந்து? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய சித்தாவுடைய ஹதீஸுடைய கிதாபுகள் ஏனைய முத்தூன்களுக்கு 40க்கும் மேற்பட்ட ஏதாவது ஒரு ஹதீஸ் கிதாபுல ரமலான்ல மட்டும் 8 ரகாத் தொழுதாங்க. ஏமாந்து போய் அது ரமலான் நம்ம இபாதத்தை விட்டு தூரமாக்குறதுக்குரிய பிளான் தான். அது இன்றைக்கு எங்களை தூக்கிட்டாங்களா இல்லையா? மஸ்ஜிதுல பாருங்க, இபாதத்துல இன்னும் இல்ல, தொழுகிற ஒரே ஓட்டம். அதை விட பெரிய அறியாம என்ன தெரியுமா? அறியாம ஹதீஸ்ல வார இமாம் எப்ப தொழுகையை ஆரம்பிப்பாரோ அதே இமாமோட தொழுகை முடிக்கணும். அதுதான் சிறப்பு, அதுக்குதான் நன்மை. இமாம் ஆரம்பிச்சதுல இருந்து இமாம் முடிக்கும் வரையில கொஞ்சம் பேர் இமாமோட ஒரே ஓட்டம், ஒரு தெளிவும் இல்ல, ஒரு யோசனையும் இல்ல. அதை கண்டு ஒரு கூட்டம் பின்னால பரவ போறாங்க தெளிவு இல்லாம. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அமல் இபாதத் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உண்டாக்குறது. இந்த அமல் இபாதத்துல சந்தேகத்தை உண்டாக்கினா, அமல் இபாதத்துல குறைபாட உண்டாக்கினா அல்லாஹ் விட்டு நாங்க தூரமாயிடுவோம். இந்த பாரு ஓட்டம் தானே, தொழுகையே இல்ல. எத்தனை பேர் தராவியுடைய தொழுகைய பேணுகளா தொழுது வந்தோம் இன்றைக்கு வரையில யோசிச்சு பாருங்க. 12 நோம பிடிச்சு வந்தீங்க, 12 தராவி தொழுதும் உள்ளத்துல கையை வச்சு. சரி, இரவு தொழுகை எத்தனை பேர் தொழுவோம்? கியாமுல்லைல 11 ரகாத்துகள் எத்தனை பேர் தொழுவோம்? இபாதத் அன்பு அந்த 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 அமலோடு உள்ள அன்பு இல்லா போயிட்டு, சும்மா சிம்பிளா போயிட்டு, அதெல்லாம் பெருசா ஒரு யோசனையே இல்லை. ஹதீஸ்ல வருது, ஒரு மனிதன் தராவியுடைய தொழுகை நோன்புக்கென்றே இருக்கக்கூடிய தொழுகையில முதலாவது சுஜூத செய்யறான், அல்லாஹ் அவனுக்கு 1500 நன்மைகளை கொடுக்கிறான். 2வது சுஜூத் 1500 நன்மை, தனி சொர்க்கம் கட்டப்படுது. எவ்வளவு சிறப்பு! ஸல்லல்லாஹு முதலாவது நாள் தெரிவிச்சாங்க, 2வது நாள் தெரிவிச்சாங்க, 3வது நாள் தெரிவிச்சாங்க, 4வது வரவே இது பரலாக்கப்படுமோ?
பயந்தாங்க. சஹாபாக்கள் அதுக்கு பின்னால தொடராக முழுக்க வளமை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஏமாந்து தைத்த ஒரு கூட்டம் பாவம். அல்லாஹ் மன்னிக்கோணும். கண்ணியமான அன்பார்ந்த சோதரர்களே, இந்த இரவேல நோம்புக்கென்றே இருக்கக்கூடிய தொழுகை ஒருத்தர் தொழுவாராக இருந்தால் அவருடைய முந்தின முழு பாவத்தையும் எல்லாம் மன்னிக்கிறார். வந்து 4வது கேள்வி, ஒரு மனிதன் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க நோன்பாளிகளுக்கு நோன்பு துறக்க வைங்க, நோன்பாளிகளுக்கு நோன்பு துறக்க வைங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, அவ்வளவு தூரத்துக்கு கெப்பாசிட்டி இல்லையே. கெப்பாசிட்டி பொதுவாக வந்து இப்ப நாங்க நோன்பு துறக்கிறேன், நோன்பு துறக்க ஏற்பாடு என்ன ஐடியா பண்ற, பட்டீஸ், கட்லஸ், ரோல், பலூடா, தண்ணி, ஈச்சப்பழம், கஞ்சி, இதுதானே நாங்க யோசனை பண்றது. அப்ப ஒரு 1000 ரூபா, ஒரு 1500 பேக் சரி வராது. அப்படிதானே ஸல்லல்லாஹு என்ன தெரியுமா சொன்னாங்க, நீங்க ஒரு ஈச்சப்பழத்தை எடுங்க, பேரீச்சம்பழத்தை எடுத்து அதை பீங்க, 2க்கு 3க்கு பிச்சு அதுல ஒரு துண்டு ரெண்டு சொத்தை கையில கொடுக்குறீங்க நோம்பு துறக்கிறதுக்கு. தண்ணி ஒரு சொட்டை கொடுக்குறீங்க, தங்க நோம்பு துறங்க. ஈச்சப்பழத்தை 2ஆ பிரிச்சு 3ஆ பிரிச்சு அதுல ஒரு துண்டும் தண்ணி ஒரு மிடரும் நீங்க நோம்பு துறக்க நோம்பாளி கொடுக்குறீங்க. உங்களோட முந்தின முழு பாவத்தையும் எல்லாம் மன்னிக்கலாம். நாங்க நன்மை எங்கிருந்து வருது, பாவங்கள் எங்க மன்னிக்கப்படுதுன்னு பாருங்க. 5வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பொஸ்மார்களுக்கு உங்களோட கீழால வேலை செய்யறாங்களே லேபர்ஸ்மார், அந்த லேபர்ஸ்மார்ட வேலையை குறைங்க. நோம்புல வேலையை குறைங்க. உட்காந்துருக்கீங்க, உட்காந்து நின்றுட்டிக்க வேணும், உட்காந்துறீங்க. நான் சொல்றேன், அங்க ஒருத்தர் நிக்கிறீங்கல்ல கடையில நின்றுட்டிக்கிற ஒருத்தர் உட்காருங்க. நோம்பு கஷ்டப்படாதீங்க, வெயில போகாதீங்க, நடந்து 3 வீல்ல போயிட்டு வாங்க. நீங்க 5 மணிக்கே போங்களே, நோம்பு மாசமே 5 மணிக்கே போங்களே. லேபருக்கு கஷ்டம் கொடுக்கிறாரு இல்ல, வேலையை குறைக்கிறாரு. வேலை எல்லா இடத்துலயும் லேபர்ஸ்மார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பொஸ்ஸுடைய முந்தின முழு பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறாங்க நோம்புல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ரமலான் மாதத்துல லைலத்துல் கத்ருடைய இரவு இதுதான் எனக்கு தெரிய வருது, நான் என்ன செய்யணும்? எவ்வளவு பெரிய விஷயம். லைலத்துல் கத்ருடைய இரவேல யாராவது துஆ செஞ்சா அந்த துஆவை அல்லாஹ் 100க்கு 100 கபூல் செய்யறான். அந்த இரவு இதுதான் தெரிய வந்துச்சு. எப்படி என்ன நான் செய்யணும்? இப்ப நாங்க எங்கள்கிட்ட கேட்டா, யா அல்லாஹ் ஓ லெவல் வருது, என்ன புள்ள ஓ லெவல்ல பாஸ் ஆகும், ஏ லெவல் வருது ஏ லெவல்ல பாஸ் ஆகும், யால என்ன புள்ளைய டாக்டர் ஆக்கு, என்ன புள்ள இன்ஜினியர் ஆக்கு, என்ன புள்ளைய லோயர் ஆக்கு, என்ன கடன் பிரச்சனையை நீக்குது, பயப்பட நோயே இல்லாம ஆக்குது, என்ன எல்லா தேவையிலையும் நிறைவேற்றுதா, என்ன எத்தனையோ எங்கேட்டா இப்ப துவாவை கபூல் பண்ற ஒரு நிலம் உண்டாயிட்டா இதுல என்னத்த கேட்கிறது தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றதாக இருந்தால் அது எப்படிப்பட்ட விஷயமாக இருக்கணும். திருமிதியில ரிவாயத் வருது, தர்கீப்ல ரிவாயத் வருது, ஹதீஸ் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இதுதான் உங்களுக்கு லைலத்துல் கத்ருடைய இரவுன்னு தெரிய வந்தா நீங்க அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி, யா அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், என்ன மன்னிக்கிறியா அல்லாஹ். லைலத்துல் கத்ருடைய இரவுல பாவ மன்னிப்ப கேட்க சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்கிறான். யாரு? ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படிப்பட்ட அந்தஸ்து? லைலத்துல் கத்ருடைய இரவுல பாவ மன்னிப்பு கேட்க சொல்லிக்கிறான். 6வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் படியில் ஏறுறாங்க. ஆமீன் 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 அப்படின்னா, அப்ப முடிஞ்சதுக்கு பின்னால கேட்கிறாங்க சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்து ஆமீன் 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 நீங்க? நான் ஒவ்வொரு படியில் ஏறும் பொழுதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பதுவா செஞ்சாங்க, நான் ஆமீன் ஆமீன். அதுல ஒன்று, ரமலான் மாதத்தை அடைந்து ஒரு மனிதன் யாராவது ஒருவர் ரமலான் மாதத்தை அடைந்து பாவ மன்னிப்பு பெறவில்லையோ அவன் நாசம் அடையட்டும் அப்படின்னு சொல்லி பதுவா செஞ்சாங்க. நான் ஆமீன் அப்படின்னு. இத நல்லா பாருங்க, ரமலானுடைய மாதம் ஒரு மாசம்
நோன்பு பரலாக்கப்பட்ட மாதத்துல நாங்க செஞ்ச எல்லா இபாதத்தும், தொழுக, நோன்பு, எங்களோட அமல்கள், குர்ஆனை பத்தி சொன்னாங்க. ரமலான் மாதத்துல யா அல்லாஹ் என்னோட பாவங்களை மன்னின்னு யார் குர்ஆன் ஓதுறாங்களோ அவங்களோட முழு பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான். இதெல்லாம் பாவ மன்னிப்பை பத்தி தான் பேசப்பட்டிருக்குது. என்ன அதனுடைய அர்த்தம் என்ன, அதுக்குரிய காரணம் என்ன? எல்லாமே பாவ மன்னிப்பை கேட்க சொல்லி சொல்றாங்க. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, வாலிபர்களே, நல்லா விளங்கிக்கோங்க. என்னோட வாழ்க்கையில அல்லாஹு தஆலா நிம்மதிய, சந்தோஷத்தை, ராஹத்தை, பிரச்சனை இல்லாத நிலைமைகளை தான் வச்சிருக்கிறான். இது எல்லாத்தையும் இல்லாமலாக்கி பிரச்சனையான, கஷ்டமான, துன்பமான நிலைமைக்கு மனைவியால, ஹஸ்பண்டால, பிள்ளைகளால, பெற்றோரால, சிப்ளிங்ஸால, குடும்பத்தால, உறவுகளால, தொழிலால, உடம்பு ரீதியாக, சிந்தனை ரீதி எல்லா பிரச்சனைகளையும் நாங்க முன்னோக்குறோம். நல்லா இறங்கோங்க, நாங்க செய்ய பாவங்கள் தான். இதுல எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், உங்களுடைய கரங்களாலே நீங்க தேடிக் கொண்டவைகள் தான். வயஃபுன் கஸீர், நிறைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிட்டான். ஆனா பேலன்ஸ் இருக்கு, இந்த பாவங்கள் தான் காலை சுத்தி 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 வந்து கொண்டே இருக்கும். நிறைய பேர் நினைக்கிற என்னன்னா, நான் மதுபானம் அறிந்துறது பாவம், விபச்சாரம் செய்யறது பாவம், நிறைய பேர் நினைக்கிறது. ஆனா நாங்க பரலாக்கப்பட்ட கடமைய விட்டதும் பாவம் தான். தொழுக நேரத்தில் தொழாமைக்கிறோம் பாவம், நாங்கள் நோம்பு காமிக்கிறோம் பாவம், திலாவத் செய்யாமைக்கிறோம் பாவம், பரலாக்கப்பட்டவைகளை விட்டதும் பாவம் தான். இப்ப இதை விட்டுட்டு எங்கிருந்து நாங்க நல்ல எதிர்பார்க்கிற, எங்கிருந்து சந்தோஷத்தை எதிர்பார்க்கிற, எங்கிருந்து ராகத்தை எதிர்பார்க்கிற? நல்லா விளங்கி கொள்ளணும். அல்லாஹ் இதுக்குரிய சயின்ஸ் அதான் வச்சிருக்கிறார், வேற ஒன்றும் இல்ல. அதுக்கு அடுத்து அந்த சேர்ந்து கொண்டே போகும். அவர் கட்ட நீக்குது இஸ்திக்ஃபார், தௌபா, அல்லாஹ் தஆலா அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே போவார். ஆனா இங்க பாவத்துடைய விளைவு அடிச்சு கொண்டே இருக்கும். அதுல அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்ட விஷயத்துல குறை செஞ்சா அது ஒரு பாவம். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, இரண்டாவது சின்ன பாவம், பெரிய பாவம். சின்ன பாவத்தாலே மிக விளைவு உண்டாகும், பெரிய பாவத்தாலே விளைவு உண்டாகும். அதுல விசேஷமாக நான் சுருக்கமாக சொல்றேன். முதலாவது செய்யற பாவம் திருப்பி எங்களுக்கே அடிக்கும். செய்யற பாவம் திருப்பி எங்களுக்கே அடிக்கும் உடனடியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய கால்ல ஒரு முள்ளு குத்திப்படுது, முள்ளு குத்திப்படுது. அப்ப நீங்க யோசிங்க, நான் என்ன பாவம் செஞ்சேன், என்ன கால்ல முள்ளு குத்திப்பட்டுருச்சே, ஹதீஸ்ல வருது. செருப்புடைய பட்டி பிஞ்சிருச்சு, நான் என்ன பாவம் செஞ்சேன், என் செருப்புடைய பட்டி பிஞ்சு பேசிருச்சு. செய்யற பாவத்துக்கு உடனடியா அல்லாஹ்வுடைய சோதனை ஒன்று உண்டாகும். ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தேவையான ரிஸ்க் கொடுத்திருக்கிறான். ஆனா அந்த மனிதன் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக அவனுடைய ரிஸ்க் அவனை விட்டு இல்லாம போகுது. நான் ஒரு உதாரணம் சொல்றேன், அது உங்களுக்கு விலகி கொள்றதுக்கு மாதிரி சொல்றேன். நாங்க ஒரு கடன் எடுத்திருக்கிறோம், கடன் ஒன்று எடுத்திருக்கிறோம். அல்லாஹ்ட்ட கேட்கலாம், யா அல்லாஹ் என கடன் பிரச்சனை இல்லாமல் ஆக்கிடு, இல்லாமல் ஆக்கிடு. இப்ப அல்லாஹ் தஆலா முடிவு செய்யறான், அவனுடைய முடிவுல வருது இந்த கடனை இவன் நிறுத்தி செய்வான். கொடுக்கறதுக்குரிய ஏற்பாடு இன்றைக்கு நடக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுக்கிறான். இவர் காலையில சுபல தஹஜ்ஜுத் எல்லாம் துஆ செஞ்சுட்டு இப்ப காலையில போகத்திலே ஒரு பாவத்தை செய்யறாரு, ஒரு ஹராமான பார்வையை பார்க்கிறாரு, அல்லது அவரு தவறான ஒரு செயல்ல ஈடுபடுறாரு. அல்லாஹ் அந்த முடிவு செஞ்சிருந்தானே அதை அல்லாஹ் தஆலா இல்லாமலாக்குவான். இதுதான் பாவத்துடைய ரியாக்ஷன். உடனடியாக அல்லாஹ் கோபம். நான் சொன்னேன், எவ்வளவு இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான், எவ்வளவு இரக்கம் உள்ளவன். அவன் எங்களுக்கு அநியாயம் செய்வானா? ஒரு நாளும் செய்ய மாட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு முறை போயிட்டு கொண்டு இருக்கிறாங்க, ஒரு மனிதர் கையை உயர்த்தி கொண்டு யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் அழுகிறாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வே இந்த துஆக்களை கபூல் செய்யக்கூடிய ஒரு நிலைமையை நீ எனக்கு தந்திருந்தா இந்த அடியாண்ட துஆவை நான் கபூல் செய்வேன். இவ்வளவு அழுகிறானே, இவ்வளவு அழுகிறானே. அல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னாங்க? அல்லாஹ் சொல்றான், மூசாவே அடியாறுடைய விஷயத்தில் உங்களை விட நான் இரக்கம் உள்ளவன், உங்களை விட இரக்கம் உள்ளவன்.
பாருங்க எப்படி அழுகுறான், இவன் அழுகிறான். ஆனா இவனுக்கு நான் 2 ஆட்டு மந்தைகளை கொடுத்திருக்கிறேன். அந்த 2 ஆட்டு மந்தைகளோட வேலைகளை பத்தி யோசிச்சு கொண்டு துவா செய்யறான். நான் இல்லாம மஹ்லூக்க உள்ளத்துல வச்சுக்கொண்டு துவா செய்யறவன் துவாவை நான் எப்படி கபூல் செய்வேன் முஸ்தாவே? எங்க இருக்கிறோம்னு யோசிச்சுவான். எங்கட ரப்பு எவ்வளவு இறக்கம், எங்களை எப்படி சுத்தமாக அல்லாஹு தஆலா அங்க அவன் விரும்புறான். ஆனா நாங்க இன்னைக்கு அதுக்கு ரியாக்ஷன் இதுல திருப்பி எங்களுக்கே அடிக்கும் விதவிதமான நோய்கள் விதவிதம். அதனாலதான் பாருங்க, இப்ப நாங்க எங்களுக்கு மாஷா அல்லாஹ் மார்க்கெட்ல தெளிவிக்குது. கிறிஸ்டியன்ஸுக்கு தானே, கிறிஸ்டியன்ஸ் இது கிட்டத்தட்ட 500-1000 வருடங்களுக்கு முன்னால கிறிஸ்டியன்ஸ் என்ன செய்வான்டா, நோயாளியாக ஒருத்தன் வந்தா, பிரச்சனையோட ஒருத்தனை கொண்டு வந்தா அவனை ரூம்ல போட்டு மூடுவாங்க. புக்கல்ல கிதாபுல எழுதிக்கிறாங்க என்ன தெரியுமா, இவன் செஞ்ச பாவத்துக்கு இவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குது, இவனுக்கு ட்ரீட்மெண்ட் ஒன்றும் கிடையாது. இவன் அந்த ரூம்ல இருந்து பாவ மன்னிப்பு கேட்கறது தான் இவனுக்குரிய ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கிறிஸ்டியன் அந்த நேரத்துல பாவத்துக்குரிய விளைவு அவன் அப்படி விளங்கி வச்சிருந்தான். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, 2வது அதுதான் பயங்கரமானது. நாங்க எல்லாரும் அல்லாட்ட பயப்படுவோம். ஒன்று எங்கட ஓட அடிபட்டு போறது பாவம். 2வது ஒரு மனிதன் பாவம் செய்வான், அதனுடைய விளைவு அவன் குடும்பத்துக்கு அடிக்கும். பாப்பா பாவம் செய்வாரு, புள்ளகளுக்கு தாக்கும். உம்மா பாப்பா பாவம் செய்வாங்க, புள்ளகள்ல அது வெளியாகும். கணவன் பாவம் செய்வாரு, மனைவியால வெளியாகும். இது ஆக பயங்கரமான ஹதீஸ்ல வருது, உங்களை நீங்க பத்தினித்தனமாக ஆக்கிக்கோங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை நீங்க பத்தினித்தனமாக ஆக்கிக்கோங்க. பெண்கள் இருக்கிறாங்க தானே, மஹரம் இல்லாத பெண்கள், அவங்களோட விஷயத்துல ரொம்ப பத்தினித்தனமா நடந்துவோங்க. தவறா நடந்துடாதீங்க, தவறா போயிட்டு பேசிடாதீங்க, தவறான நோக்கத்துல கிட்ட வாங்கிடாதீங்க, தவறான தொடர்புல வச்சுக்கொள்ளாதீங்க. எப்பவுமே பத்தினித்தனம் இல்ல. ஆனால் அந்த பெண் எனக்கு கூடாது, பேசுறது கூடாது, சிரிக்கிறது கூடாது, இல்ல அந்நிய பெண் வானம், எனக்கு இது அனுமதி இல்ல. பத்தினித்தனம் எப்பவுமே பத்தினித்தனமா இருங்க. உங்களோட குடும்பத்தில் உள்ள பெண்கள் பத்தினித்தனமா இருப்பாங்க. இதுக்கு மாற்றமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நான் என்ன பாசையில சொல்றேன் அந்த ஹதீஸ் அர்த்தத்தை எல்லாம் சொல்றது உங்களுக்கு. ஒரு மனிதன் போயிட்டு விபச்சாரத்துல ஈடுபடுறான், 2000 ரூபாய் கொடுத்து 2000 ரூபாய் கொடுத்து ஒரு மனிதன் விபச்சாரத்துல ஈடுபடுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மனிதனுடைய குடும்பத்துல ஒரு பெண் 25 காசுக்காக வேண்டி விபச்சாரம் செய்யாத வரையில் இந்த மனிதன் அல்லாஹ் மூத்தாக்க மாட்டான். இவன் செய்யற அந்த பாவத்துக்கு குடும்பத்தில் உள்ள பெண்களோட வாழ்க்கை சீரழிவுல போறது காரணமா. பேச நினைக்காதீங்க. உம்மா தவறான வழியில போறா, தாத்தா தவறான வழியில போறா, தங்கச்சி தவறான வழியில போறா, வைஃப் தவறான வழியில போறா. இதனுடைய விளைவு நாங்க என்னமோ செய்யற பாவங்களுக்கு தான் அல்லாஹ் அங்க வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஒவ்வொருத்தரும் பயப்படுங்க, வாலிபர்கள் பயப்படுங்க, பெரியவங்க பயப்படுங்க, பெற்றோர்கள் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அல்லாஹ் பயப்படுங்க. பிள்ளைகளுக்கு பிரச்சனையா, பிள்ளைகளுக்கு தொடரான நோயா, பிள்ளைகளோட விஷயத்துல மிச்சம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? அல்லாஹ் அது எங்கட நாம் என்ன பாவம் செய்யறோம்? நான் சொன்னேன், நிறைய பாவங்களுக்கு தானே அதிகமான பேர் நாங்க யோசிக்கிறது இல்லை. நாங்க என்ன தெரியுமா நினைக்கிற, சும்மா பெரிய அந்தந்த பாவங்கள் சின்ன சின்ன விஷயம் பெருசா போட்டு அலட்டி கொள்றது இல்லை. நாக்கிக்கு தானே நாக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நாக்க பாதுகாத்துவாங்க. அவனுக்கு என்ன தெரியுமா, அவன் பைத்தியம், அவன் மோடேன், இவன் அவனுக்கு பைத்தியம். வாயால சிம்பிளா சொல்லிடுறோம், ஆனா அதனுடைய விளைவு பயங்கரமானது, பயங்கரமானது. ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்து டீக்கிறாங்க. இப்படி ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சாங்க. இப்படி பிடிச்சி இந்த நாக்கைக்கு தான், இந்த நாக்கு அப்படி வெளியில எடுத்தாங்க. வெளியில எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முபாரக்கான நாக்க அப்படி பிடிச்சாங்க. பிடிச்சி முஆத் சொல்றாங்க, யா முஆத்
குஃப அலைக ஹாதா, இந்த நாக்க பாதுகாத்துக்கோங்க, நாக்க பாதுகாத்துக்கோங்க. சில ஹதீஸ்ல வருது, அதுக்கு பின்னால சில சஹாபாக்கள் மௌத்தாகும் வரல பேசவே இல்லை. ஏன்னா இந்த பேச்சால நான் மாட்டிப்பட்டுடுவேனோ, இந்த பேச்சால மாட்டிப்பட்டுடுவேனோ, இந்த பேச்சால நான் மாட்டிப்பட்டுடுவேனோ. நாங்க இன்னைக்கு சிம்பிள், சிலவங்கட வாய திறந்தாவே பேச்சுக்கள், செலவில்லாத பேச்சுக்கள் தான். இது அடிக்கும், திருப்பி அடிக்கும், குடும்பத்துல அடிக்கும், யாரையாவது அடிக்கும். நாங்க நினைப்போம் நாங்க நல்ல ஆட்கள் தானே, நான் என்னதான் தவறு செஞ்சேன், நான் என்ன பாவம் செஞ்சேன், ஏன் இங்க எனக்கு என் பிள்ளைக்கு இப்படி நடக்கணும், எனக்கு என் வைஃபுக்கு ஏன் இப்படி நடக்கணும், எனக்கு ஏன் இப்படி நடக்கணும். நான் ஒரே சொல்ற ஒரு சம்பவம் தான். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, நான் உண்மையிலே பயப்பட்டு நீங்க எல்லாம் விளங்கி தோன்றதுக்காக நான் சொல்றேன். அல்லாம இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சம்பவம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லது இப்னு அப்பாஸ் உட்கார்ந்து கேட்கிறாங்க. ஒரு மனிதர் வாராரு, அவரது கண் பார்வை இல்லை, குருடரான நிலைமையில வாராரு, முல்ல 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 அப்படி வாராரு, கண் பார்வை இல்லை. அவருக்கு கிட்ட வந்தாரு. வந்துட்டு போற இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லது இப்னு அப்பாஸ் அவரை கேட்கிறாங்க, உங்களோட பேர் என்ன? மஸ்னூக்கு. மஸ்னூ அபீக்கு, உங்களோட வாப்பட பேர் என்ன? வாப்பட பேர் என்ன? அப்ப எடுத்த வாய்க்கு சொல்றாங்க, அல்லாஹ் உங்களோட கண் பார்வையை இல்லாமல் ஆக்கிக்கிறான் உங்களோட வாப்ப செஞ்ச பாவத்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, யார் யாரெல்லாம் பிள்ளைகள் அப்னோமலா குறையா ஈக்கிறாங்களோ அது வாப்பமார் பாவம் செஞ்ச 100% அல்ல. சிலவங்களை அல்லாஹு தாலா சோதிக்கிறான் அவங்களோட அந்தஸ்தை உயர்த்துறதுக்காக. சில பிள்ளைகளுக்கு அல்லாஹு தாலா சில நிலைமைகளை உருவாக்கி இருப்பான். அந்த வாப்பா உம்மா அதை சந்தோஷமா கபூல் செஞ்சு கொண்டு இருப்பாங்க. அவங்க அமல் இபாதத்துல, அவங்களோட பக்குவத்துல, அவங்களோட பேணுதல் எந்த வித்தியாசமும் இருக்காது. அல்லாஹ் தந்த நிஅமத், என்ன புள்ள பரவாயில்லை, நான் சந்தோஷமா வளர்க்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னொன்று இருக்குது, என்னடா முசீபத், தொழுகையும் இல்லை, ஒன்றும் இல்லை, அந்த பிரச்சனைகளை நினைச்சு 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 அவனோட வாழ்க்கை நிம்மதி இல்லாம போறது. இனியமான அன்பான சகோதரர்களே, நாங்க செய்யறது அடிக்கும். அதனாலதான் உலமாக்கள் எழுதுறாங்க, நல்லா கவனிச்சுவோங்க. ஹராமான சம்பாத்தியம் நாங்க பெருசா நினைக்கிறது இல்லை. ஹராமான வட்டிக்கு எடுத்தோம், தவறான முறையில் சம்பாதிச்சோம், ஏமாற்றி சம்பாதிச்சோம், மோசடி செஞ்சோம், பொய் சொன்னோம், வருகையான சம்பாத்தியம். இந்த சம்பாத்தியம், ஹராமான சம்பாத்தியம் எப்ப வீட்டுக்குள்ள வருமோ அந்த நேரத்துல வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பெரும் பாவம் செய்யற ஆசை உண்டாகுமா. எப்ப ஹராமான சாப்பாடு, ஹராமான சம்பாத்தியம் வீட்டுக்குள்ள வருமோ வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு விபச்சாரம் செய்யற ஆசை உண்டாகும். வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க மார்க்கத்தை துச்சமா மதிப்பாங்க. வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க பெற்றோரை மதிக்க மாட்டாங்க. நான் யோசிக்கிறேன் மன்னிச்சுவங்க, சில வீடுகள்ல வாலிபர்கள், வாலிப பெண்கள் போதை பொருளுக்கு அடிமையாகிறாங்க. போதை பொருளுக்கு. ஆனா பாப்பா உம்மா பார்த்தா நல்ல ஆட்களாக இருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி விளங்குது இல்லை. நான் அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போனேன், ட்ரீட்மெண்ட் தான், ஒரு கவுன்சிலிங்க்கு நான் போன நேரத்துல உனக்கு உண்மையிலே தெரியாது, வல்லாஹி அவர் ரொம்ப இது பண்ணி வற்புறுத்தி கூப்பிட்டதுனால நான் போனேன். அவருடைய மிச்சம் தாக்கப்பட்டிருக்கிறார் போதை பொருளால. அப்ப அவரோட பேசிய சப்ஜெக்ட முடிச்சிட்டு வரத்திலே அவர்கிட்ட நான் கேட்டேன், நீங்க என்ன தொழில் செய்றீங்க? அவர் சொன்னாரு, அந்த தொழில் முழுக்க வட்டி. அந்த தொழில் முழுக்க வட்டி. எனக்கு ஹதியா தந்தார். அவருடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தட்ட நான் கால் பண்ணி கேட்டேன். அவர் சொன்னாரு, ஹசரத் எடுக்கவான, அவருக்கு வட்டிய தொழில் தவிர வேற ஒன்றும் இல்லை. அல்லாஹ் தாலா அப்படி அவரு என்னத்துக்கு உலகத்துல நான் வாழ்றேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமைக்கு பேசிக்கிறார். இவ்வளவு பெரிய சோதனையா யோசிச்சு பாருங்க. அல்லாஹு தாலா எங்களுக்கு அதை வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நாங்க சிம்பிளா நினைச்சுக்கொண்டிருக்கிறோம். ஆனா அது எங்களோட வாழ்க்கையில பின்னால அடிச்சுக்கொண்டே இருக்கும். நாங்க ஒவ்வொருத்தரும் பயப்படுவோம், அல்லாஹ் பயப்படுவோம். கண்ணியமான அன்பான சோதரிலே, சம்பாத்தியம் 100% ஹலால். வெளியில ஷோவான
கார்ல போறது, பெருசா வீட கட்டுறது, ஓஹோண்டு. ஆனா சம்பாத்தியத்தை பார்த்தா ஹராமான முறையில வட்டிக்கு போயிட்டு பேங்குக்கு போயிட்டு அல்லாஹ் ஒரு நாளும் நிம்மதியா தரமாட்டான். வீட்டுக்குள்ளே முசீபத், புள்ளகளால முசீபத், குடும்பத்தால முசீபத், எல்லாத்திலையும் பிரச்சனை உருவாகிறது காரணமாக அமையும். ஒவ்வொருத்தரும் நாங்க எல்லாம் பாதுகாத்துக்கிறோம். இந்த மூணாவது, வாலிபர்கள் நல்லா கேட்டுக்கோங்க, நாங்க பாவம் செய்வோம், தவறு செய்வோம், இதனுடைய விளைவு பின்னால அடிக்கும். இதனுடைய விளைவு பின்னால அடிக்கும். இப்ப நாங்க கேட்க பார்க்க ஒருத்தரும் இல்ல, சொல்றதுக்கு ஒருத்தரும் இல்ல, நினைச்ச மாதிரி நடந்து கொண்டு போவோம். பின்னால அல்லாஹ் பயங்கரமாக சோதிப்பான், பயங்கரமாக சோதிப்பான். நாங்க மறந்து போவோம் பாவத்தை, நாங்க பாவத்தை மறந்து போவோம். ஆனா அல்லாஹ் ஒரு நாளும் மறக்க மாட்டான், ஒரு நாளும் மறக்க மாட்டான். கிதாபுல ஒரு சம்பவம் ஒன்று எழுதியிருக்கிறாங்க, நல்லா விளைவிக்கோங்க. பயங்கரமான ஒரு விஷயம் உண்டு. அல்லது அல்லாட்ட தௌபா செய்யறது, அதுதான், வேற ஒன்றுமே இல்லை, வேற ஒன்றுமே இல்லை. மன்னிப்பு கேட்கறது, தௌபா செய்யறது, எல்லாரோட எங்களை தொடர்பை சீராக்கி கொள்றது அல்லாஹ் விளங்க வைக்கிறான். பக்தாதுல நடந்த ஒரு சம்பவத்தை எழுதிக்கிறாங்க. ஹத்தாப்னு சொல்லக்கூடியவர், எழுதுவோமா வானமா, ஐ விட்னஸ் அவர்தான், நான் கண்ணால கண்ட சம்பவம், எழுதுவோமா வானமா, எழுதுவோமா வானமா, அதுக்கு பிறகுதான் எழுதினேன் மக்களுக்கு படிப்பினைக்காக வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதுறாரு. பக்தாதுல நான் வாழ்ற காலத்துல ஒரு மனிதர் இருந்தாரு, நல்ல மனிதர். காலையில சுபஹ் இரவு நேரத்துல சாஜ்யத்துல போவாரு, போயிட்டு ஆடு அறுப்பாரு, இறக்கெல்லாம் பிரிச்சு கொண்டு வந்து ஊர்ல மக்களுக்கு எல்லாம் பங்கு வைப்பாரு. வேலையை முடிச்சுட்டு குடும்பத்தோட வந்து சந்தோஷமா இருப்பார். எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, சஞ்சலம் இல்லை, நிம்மதியா வாழ்ந்து கொண்டு இருந்தார். அவர் சொல்றாரு, நல்ல பல வருடங்களாக எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர் தான் அவர், எல்லாருக்கும் தெரியும் அவர். ஒரு நாள் காலையில போறாரு, எங்க ஆடை அறுக்கிறது. ஆடை அறுத்துட்டு அப்படியே இருக்கத்திலே ஒரு சத்தம் கேட்குது, ஒரு சத்தம், அசரீரி சத்தம் கேட்குது. ஓடிக்கொண்டு வந்தாரு. வந்து பார்த்தா ஒரு மனிதன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான், கத்தியால குத்தப்பட்டிருக்கிறான். மக்களும் வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு, சத்தத்தை கேட்டு. அந்த இடத்துல ரத்தத்தோட பாடி, இவரு கையில கத்தி, கையில ரத்தம், உடுப்புல ரத்தம். மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த கொலை செஞ்சவர் யாரு, கொலை செஞ்சவர் யாரு? அவன் சொல்ற, நான் அல்ல, நான் அல்ல, நான் ஆடர்த்து கொண்டிருந்தது. இப்ப இதை யாரு நம்ப போற, இதை யாரு நம்ப போற? ஐ விட்னஸ் பொறுப்பாக இருக்கக்கூடியவங்களும் வந்தாங்க, இவரை பிடிச்சாங்க. ஆனா மக்களும் பறந்து பேசுறாங்க, இவர் அல்ல. அவ யாரு குத்தினது ஆளை கொண்டுவாங்க, ஆள் இல்லை. ரத்தத்தோட பார்த்தது இவரை தான், கத்தியோட ஈக்கிறார். இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய சோதனை வந்தா மெக்கானிசம் எல்லாம் வேலை செய்யாது, சயின்ஸ் எல்லாம் வேலை செய்யாது. அல்லாஹ்வுடைய முடிவு தான். சில நேரங்கள்ல நாங்க யோசிக்க மாட்டோம், அது அல்லாஹ் அவன் எப்படி முடிவு செஞ்சு வச்சிருக்கிறானோ அவனுக்கு தான் தெரியும். பிடிச்சிட்டு போனாங்க, பிடிச்சிட்டு போய் அவருடைய அந்த வழக்கு பேசப்படுது, முடிவு கொடுக்கறாங்க. கொலை செஞ்சதுக்கு தண்டனை கொலை, வர தற்கொலை, இவரை வந்து நாங்க தூக்கில் ஏற்றுவோம் அப்படி. எல்லாரும் பேசுறாங்க, சின்ன பிள்ளைகள் இவருடைய வயசு எல்லாம் வந்து அழுகுறாங்க. மக்கள் சொல்றாங்க, இவர் நல்லாள் நல்லாள் நல்லாள். ஆனா ஆதாரம் எங்கிருந்து எடுக்கிறது? ஒன்றும் இல்லை. தூக்கில ஏத்துறதுக்குரிய நேரம் முடிவு செய்யப்பட்டு மாலை நேரம் சூரியன் மறையிறது கொஞ்சம் முன்னின நேரம் தான் இவரை தூக்கில் ஏற்றுறதுக்குரிய முடிவு செய்யப்படுது. கொண்டு வந்து வைக்கிறாங்க. எல்லாரும் அழுகுறாங்க. நல்ல மனிதர், எங்களோடு இருந்தவர், அப்படிப்பட்டவர் அல்ல, வயப்புள்ளகள் எல்லாம் மலத்திலே. இவர் சொல்றாரு, நீங்க யாரும் அளவானம், நீங்க யாரும் கவலைப்படவானம், இது நான் செய்யல, ஆனா அல்லாஹ்வுடைய முடிவு, இது தண்டனை எனக்கு அல்லாஹ் தந்தே தீருவான் என்று சொன்னா நானும் மறந்தேன்,
உலகமே மறந்துருச்சு, அல்லாஹ் மறக்கல்ல. அல்லாஹ் மறக்கல்ல. நான் உங்களோட ஏரியாவுல 20 வருஷமா தான் நிற்கிறேன். உங்களோட ஏரியாவுல 20 வருஷமா தான் நான் நிற்கிறேன். இதுக்கு முன்னால நான் இருந்தது இராக்குடைய அந்த பகுதியில. நான் படகு ஓட்டுவேன். படகு நானும் என் வாப்பா மக்களை அந்த கரையிலிருந்து இந்த கரைக்கு கொண்டு வந்து இறக்குறதும், இந்த கரையிலிருந்து அந்த கரையை கொண்டு போய் இறக்குறதும் தான் எங்களோட தொழில். கொஞ்ச நாள் போகத்துல என் வாப்பா மௌத்தா போயிட்டாரு. அதுக்கு பின்னால அந்த பொறுப்பை நான் தான் எடுத்தேன். கொஞ்ச நாள் செஞ்சுட்டு போற நேரத்துல ஒரு நாள் மக்கள் வந்து ஏறுறாங்க. அதுல ஒரு பெண் வந்து ஏறினான். அழகான ஒரு பெண். எனக்கு அந்த பெண்ணோட ஒரு அன்பு ஏற்பட்டுச்சு. நான் அந்த பெண்ணிடத்துல போகக்கூடிய நேரத்துல நான் கேட்டேன், நான் உங்களை திருமணம் முடிக்க விருப்பம், நீங்க என்ன சொல்றீங்க? அந்த பெண் சொன்னா, எங்களோட வீட்டுல வந்து நீங்க பேசுங்க அப்படின்னு. நான் அதுக்கு பின்னால நான் என்னுடைய படகை வச்சுட்டு இறங்கி போயிட்டு அந்த பெண்ணுடைய வீட்டுல கதவை தட்டினேன். ஒரு வயது முதிர்ந்த மனிதர் வந்தாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த படகோட்டியுடைய மகன் தான் நான், இப்ப நான் தான் அதை வேலையை செய்யறேன். உங்களோட மகளை நான் திருமணம் முடிக்க விருப்பம், என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் உங்களை முடித்தர இயலாது அப்படின்னார். கவலையோடு நான் திரும்பி வந்துட்டேன். கொஞ்ச நாள் கழிஞ்சிச்சு. அதுக்கு பின்னால இதே மாதிரி மாலை நேரம் நான் படக ஓட்டி எடுத்துட்டு வந்து முடிச்சிட்டு இந்த கரையிலிருந்து எல்லாரையும் இறக்கிட்டு அடுத்த கரையில போறேன். போயிட்டு எங்க வீட்டுக்கு போறதுக்கு நான் போற நேரத்துல ஒரு பெண் குழந்தையோட ஓடிக்கொண்டு வந்தா. அது சொன்னா, என்ன அந்த கரையில விட்டுனுங்களே அப்படின்னு சொல்லி நான் அப்ப ஏற சொன்னேன். கொஞ்ச நேரத்துக்கு பிறகுதான் பார்த்தா நான் ப்ரப்போஸ் பண்ணின அதே பெண் தான் இப்ப புள்ளையோட வந்து இருக்கிறா. யாருமே இல்லை. மாலை நேரம் நானும் அந்த பெண்ணும் இந்த புள்ளை மட்டும் தான். இப்ப அந்த நேரத்துல ஷைத்தான் என் உள்ளத்துல ஒரு தவறான எண்ணத்தை போட்டுட்டான். நான் அந்த பெண்ணை தவறாக நடக்கிறதுக்கு அழைச்சேன். இந்த பெண் சொன்னா, ஏலாது, அல்லாஹ்வை பயந்துக்கோ. நான் அதை கேட்கல. அவட கையில் இருந்த புள்ளைய பறிச்செடுத்தேன். புள்ளைய தண்ணிக்குள்ள போடுற மாதிரி சைக்கினை செஞ்சேன். நான் தண்ணிக்குள்ள போடுவேன், நீ என்னோட தவறா நடக்கலண்டா. அந்த நேரத்துல அந்த பெண் அதை தடுக்கிறதுக்கு பாஞ்சா தலைப்பட்டு அதே இடத்துல மௌத்தா போய்கிறான். யாருமே இல்லை அந்த பலாத்துல, யாருமே இல்லை. நான் அந்த பெண்ணை தண்ணிக்குள்ள போட்டு அமுக்கி விட்டு இந்த புள்ளையும் காட்டி கொலை செஞ்சு போட்டேன். கப்பலை கரக்கி விட்டுட்டு நீஞ்சி கரக்கி வந்து நான் சொன்னேன், கப்பல் பிறந்துருச்சு. முழு மக்களும் நம்பினாங்க. கேட்க பார்க்க யாரும் இல்லை. சந்தோஷமா நான் தப்பி அங்கிருந்து இங்க வந்து கல்யாணம் முடிச்சு உள்ளவரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற ரப்பு மறக்கல்ல. நான் செஞ்ச அநியாயத்தை, பாவத்தை என்ற ரப்பு மறக்கல்ல. இன்றைக்கு அதுக்குரிய தண்டனை தான் நான் இன்றைக்கு அனுபவிக்கிறேன் அப்படின்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அடியார்களே, நீங்க செய்யக்கூடிய தவறுகள், பாவங்களை அல்லாஹ் மறந்துட்டான்னு நினைக்காதீங்க. அல்லாஹ் மறந்துட்டான்னு நீங்க நினைக்காதீங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் வாலிபர்களே, வாலிபத்துல நினைச்ச மாதிரி கூத்து போடுறது எல்லா ஜாதியம் செஞ்சுட்டு கடைசிக்கு எங்களுக்கு நிம்மதியான ஒரு நாளும் அல்லாஹ் தரப்போறதில்லை. அதனாலதான் அல்லாஹ் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நீங்க நிராசையாகாதீங்க. தௌபால ஈடுபடுங்க, பாவமன்னிப்புல ஈடுபடுங்க, அல்லாஹ்ட்ட அழுங்க. உங்களுக்கு அதுக்குண்டே இந்த மாதத்தை நாங்க தந்திருக்கிறோம். விசேஷமாக ஒவ்வொரு அமலும் மன்னிப்பு தான். அதுல எவ்வளவு ஈடுபடணும், நினைச்சு நாங்க நினைச்சு வருவோம். எங்களை பாவங்கள் மன்னிக்கப்படுதில்லையா, நாங்க அப்ப இன்னும் ஈடுபடணும், இன்னும் சரியா தௌபா செய்யணும், இன்னும் அழணும், இன்னும் ரப்புக்கு பக்கம் நெருக்கமாகணும். கண்ணியமான அன்பான சோழர்களே, மக்களோட தொடர்புல ஏதாவது அநியாயங்கள் நடந்திருந்தா அதை கொடுத்துடுங்க, எடுக்காதீங்க. உலகத்துல கொஞ்ச நாள் தான் வாழ்க்கை. இன்றைக்கோ நாளண்டக்கோ மவுத்து வந்துட்டே இருக்கும். இந்த காலையில நான் ரிப்போர்ட் படிச்சேன், அதிகமான வாலிபர்கள் மௌத்தா பேசி கொண்டிருக்கிறாங்க. அதிகமான வாலிபர்கள்
மௌத்தா போயிட்டு கொண்டு இருக்கிறாங்க. எங்க அல்லாஹ்வோட சோதனை வருதுன்னு தெரியாது. அதுக்கு முன்னால அல்லாஹ் சந்தர்ப்பம் தந்திருக்கிறான். தௌபால ஈடுபட்டு பாவத்துல பாவமன்னிப்பு, அதுக்கு இந்த மாசம் இஸ்திக்ஃபார், லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்அலுக்கல் ஜன்னah, வஅஊது பிக மினன் நார் அதிகமா வாயில சொல்லிக்கொண்டே இருங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்அலுக்கல் ஜன்னah, வஅஊது பிக மினன் நார் சொல்லிக்கொண்டே இருங்க. நோன்புல விசேஷமா துஆ கபூல் ஆகிற நேரங்கள் இருக்குது. அதுல அல்லாஹ் இடத்துல அழுங்க, அதுல சொல்லுங்க, துஆ செய்யுங்க. அந்த நேரத்துல நாங்க கேட்கக்கூடிய நேரத்துல பாவத்தை மன்னி, சில நேரங்கள்ல தெரியாமிக்கும் மறந்து இருப்போம். அல்லாஹ் மன்னிச்சுடு, தெரிஞ்சு யாபம் வந்தா அவங்கள்ட்ட போயிட்டு மன்னிப்பை கேட்டுக்கோங்க. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் விடமாட்டான். இங்கல நிறைய முயற்சி செய்வோம், நிறைய முயற்சி செய்வோம். நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நான் அந்த ஃபீல்ட் இருக்கிறதுனால நான் சொல்றேன். நிறைய பேர் என்கிட்ட பிரிஸ்கிரிப்ஷன் அனுப்புவாங்க, டாக்டர்கிட்ட பிரிஸ்கிரிப்ஷன் அனுப்புவாங்க, துண்டை அனுப்புவாங்க, நோய்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க. ஆனா சிலர்கள் நோயே இல்ல, ஒன்றுமே இல்ல, நில்தான் எல்லாமே நார்மல். ஆனா நிம்மதி இல்ல வீட்டுக்குள்ளார. ஒரே நோய், வாப்பக்கு நோய், உம்மக்கு நோய், புள்ளைக்கு நோய், விதவிதமாக நோய்கள் தாக்கப்படுறாங்க. சிலவங்க இத பார்த்தா தூக்கம் இல்ல, இரவெல்லாம் முடிச்சு கொண்டு, படிப்பு இல்லையா, காசு இல்லையா, சொத்து இல்லையா, எல்லாமே இருக்குது. ஏசிக்குள்ள தூக்கம் வருது இல்ல, ஏசி எவ்வளவு தூக்கம் வருது இல்ல, ஃபேனை போட்டு தூக்கம் வருது இல்ல, கூலரை போட்டு தூக்கம் வருது இல்ல, அதை விட்டு வெளியில வந்து படுக்கிற தூக்கம் இல்ல, டேப்லெட்டை போட்டோன்னு தூங்குறாரு. ஹை டாட் பெரிய பெரிய டஸ் உள்ள டேப்லெட், பென்சோடைசபைன், மூட் ஸ்டெபிலைசர், ஆன்டிசைகோட்டிக், செகண்ட் ஜெனரேஷன் டேப்லெட்ஸ் அடிக்கிறான். அல்லாஹ் அக்பர், பயங்கரமாக இருக்குது, நிம்மதி இல்ல. ஆனா பாருங்க, வட்டியில் இருப்பாரு, சொத்துக்களை அபகரிச்சிப்பார், உம்மா அப்பாவோட கோச்சு கொண்டு இருப்பார், நானும் தம்பி தங்கச்சோட பிரச்சனையா இருப்பாரு. அல்லாஹ் தஆலா இத அங்களால நிவர்த்தி செய்ய போறது இல்லை. அதனால ஒவ்வொருத்தரும் நாங்க இந்த ரமலான்ல அல்லாஹ்ட்ட அழுவோம், அல்லாஹ்ட்ட தொழுவோம், துஆல ஈடுபடுவோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் மின் குல்லி தம்பி வ அதூபு இலைஹ். அல்ல இது போல பாவத்துக்கு போகாம பாதுகாத்து, பெரும் பாவங்கள் இல்ல, வானம் யா அல்லாஹ், வானம் யா அல்லாஹ். அல்லது அல்லாஹ்விடத்துல நாங்க பாவமன்னிப்பை தேடுறது இரவு நேரங்கள்ல, பகல் நேரங்கள்ல, விசேஷமாக நோன்பு துறக்கிற நேரம் தானே, நோன்பு துறக்கிற நேரம் அல்லாஹ் அந்த நேரத்துல துஆவை கபூல் செய்யறான். இந்தல் இஃப்தார் அதிகமான பேர் நாங்க நினைக்கிறேன் என்னன்னா, நோன்பு துறக்கிற நேரத்துல துஆ செஞ்சு கொண்டே இருக்கிற, அல்லாஹ் அக்பர்னு ஒரே வாயில போட்டாச்சு வர்ற பார்த்துட்டு நாங்க எது தின்னோனும், எதை முதலாவது தின்னோனும், பலூடாவா அதா இதா அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கிறது. ஆனா அசல்ல ஹதீஸ்ல என்ன தெரியுமா வந்திருக்கிற, ஈச்ச பழத்தை கையில வச்சுக்கோங்க நோம்பு துறக்கத்துல, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு சொல்லுவாங்க தானே. நோம்பு துறக்கிற நேரம் எங்களோட நாட்டுல வாங்கத்தான் நாங்க வச்சுக்கிற அடையாளம். அந்த நேரத்துல ஒரு துவா, யா அல்லாஹ் என்ற பாவங்கள் எல்லாத்தையும் மன்னி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த துவா இதுதான் கபூலியத்துக்குரிய துவா. ஆனா சரியான கஷ்டம், தாகத்தோட பசியோட இருந்துட்டு அந்த துவா ஞாபகம் வருமா? ஆமீன் 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 ஒரே டிக்கெட் வாயில போட்டுடுவோம். ஆனா அதுதான் கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன். அந்த இடத்துல வச்சுக்கொண்டு, கையில வச்சுக்கொண்டிருக்கீங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துவாவை, யாழ்ல என்ன மான் ஓலவல்ல பாஸ் ஆகணும், அதொன்றும் அல்ல, அது கேளுங்க. ஆனா ஜாமியான துவா, எல்லாம் சேர்த்த துவா. யா அல்லாஹ், எப்ப நான் துவா செஞ்சாலும் கபூல் செய்ய அல்லாஹ், எப்ப வாழ்நாள் துவா செஞ்சாலும் கபூல் ஆகும் தானே அண்ணா. அது மாதிரி ஜாமியான துவா, யா அல்லாஹ் என்ற வாழ்க்கையில ரஹ்மத்தா, பரக்கத்தா, நோய் இல்லாத வாழ்க்கையத்தா, ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த துவா கபூல் தான். ரமலான்ல நோம்ப சரியா கழிச்சோம், பாவங்கள் இல்லாம அன்றைய நாள கழிச்சோம், உட்கார்ந்து நாங்க அடிச்ச துவா பஸ் முடிஞ்சிருச்சு. கனியமான அன்பார்ந்த சோழர்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லது துவாக்கள் செஞ்சு பாவங்களை மன்னிச்சு கொள்ள வச்சுட்டோம், இப்ப சரி கிளியர் ஆகிட்டு, இப்ப எல்லாம் சரின்ட்டு மறுவ பாவத்தை செஞ்சா மறுவ அதே ரியாக்ஷன் தான், மறுவ முசீபத்து உண்டாகும். அப்ப பார்த்து தௌபாவோட எங்களை வாழ்க்கையை நான் கொண்டு போறது,
அல்லாஹு தஆலா அதன் மூலமாக செழிப்பான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை எங்களுக்கு தருவோம். அப்படிப்பட்ட ரமலானாக இந்த ரமலானை நாங்க ஆக்கிக் கொள்வோம். அல்லாஹு தஆலா நம்ம அனைவரையும் கபூல் செய்வானா. யா அல்லாஹ், சங்கையானவனே, கண்ணியமானவனே, இரக்கமானவனே, பாவங்களை மன்னிக்க கூடிய மன்னிக்கும் தயால குணமுடையவனே, நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. தெரிஞ்சு தெரியாம செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயா. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், சில நேரங்கள்ல எங்களுக்கு நாங்க என்ன பாவம் செஞ்சோம்ன்றதே மறந்து போய்த்திருப்போம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், இங்க என்ன நடந்துன்றதே தெரியாது. யா அல்லாஹ், அதனால எங்களை சோதிச்சிடாது. யா அல்லாஹ், எங்களை தண்டிச்சிடாது. யா அல்லாஹ், ஒன்றுமே அறியாது எங்களை பிள்ளைகளை தண்டிச்சிடாது. அது எங்களுக்கு வேதனையை தரும். யா அல்லாஹ், யா அல்லாஹ், வேதனையை தரும். யா அல்லாஹ், மனசுக்கு வேதனையான கஷ்டமான பாரமான எந்த சோதனையும் தந்துடாது. யா அல்லாஹ், தாங்க முடியாத சோதனை தந்துடாதே. யா அல்லாஹ், எல்லா நிலையிலும் எங்களுக்கு உதவி செஞ்சருள்வாயா. யா அல்லாஹ், ரமலான்ல செய்யக்கூடிய எல்லா இபாதத்துகளுக்கும் நீ பாவமன்னிப்ப தாரதா வாக்கு தந்திருக்கிறாய். யா அல்லாஹ், அப்படிப்பட்ட கபூல் செய்யப்பட்ட இபாதத்துகளை செய்ய தௌஃபீக தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், ரமலான் பூர்த்தியாக அடையக்கூடிய பாக்கியத தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், பெற்றோருடைய பாவங்களை மன்னி. யா அல்லாஹ், பெற்றோருடைய அனைத்து தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ், ஆரோக்கியமான வாழ்க்கையை கூடிய அல்லாஹ், நிம்மதியான வாழ்க்கையை கூடிய அல்லாஹ், கண்ணியமாக வாழ வையா அல்லாஹ். யார் யாரெல்லாம் பெற்றோர் உலகத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில அல்லாஹ் அந்த கபர்ல சொர்க்கத்துடைய வாழ்க்கையை கூடிய அல்லாஹ், உயர்ந்த அந்தஸ்துகளை கூடிய அல்லாஹ், ஒவ்வொரு நாளும் நீ யாழ்லா பாவங்களை மன்னிப்பாய். இந்த ரமலான்ல நரகத்துடைய விடுதலைகளை கொடுப்பாய். அந்த கூட்டங்கள்ல எங்களை எங்க பெற்றோர குடும்பத்தார உறவினர்கள் அனைவரையும் ஆக்கித்தாயா அல்லா. தம்பி ரஹ்மானே, யா அல்லாஹ், எவ்வளோ தேவைகள் இருக்குது. யா அல்லாஹ், எங்களுக்கு கேட்க கூட தெரியாது. யா அல்லாஹ், நீ கொடுக்க தெரிஞ்சவன். யா அல்லாஹ், எங்களை தேவைகள் எங்களை விட்டு அறிஞ்சவன். யா அல்லாஹ், நாங்க கேட்காமலே தரக்கூடியவன். யா அல்லாஹ், அனைத்து ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றி தாயா அல்லாஹ். பரக்கத்தை ரஹ்மத்தை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னிடத்துல நாங்க எப்ப கையை உயர்த்தி துவா செஞ்சாலும் அந்த துவாவை கபூல் செஞ்சது. எப்ப துவா செஞ்சாலும் கபூல் செஞ்சது. யார் உள்ளங்கள் இருக்கிற ஹலாலான தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றிட்டா. யா அல்லாஹ், முழுமையான முறையில எல்லா வகையிலும் முழுமையான பாதுகாப்ப எங்களுக்கு நீ தாயா அல்லாஹ். தங்கையான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன கைரள நலவுகளை கேட்டாங்களோ அந்த அனைத்து நலவுகளையும் தாயா அல்லாஹ். என்னென்ன தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடினாங்களோ அனைத்து தீங்களை விட்டும் பாதுகாத்தருள்வாயாக. ஈமானோடே வாழ்ந்து ஈமானோடே மரணிக்க கூடிய நல்ல கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பாயா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு அலா கைரில் ஹல்கி